அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 4/8/2026 கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம் பராபவ வருஷம் ஆடி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய திதி இரவு 7:52 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:29 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய யோகம், இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசிக்கு இன்னைக்கு 12வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால சுபாவமாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். எந்த விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கும்னா, உறவினர்கள் வருகை, உறவினர்களுக்கு வெளியில் கூட்டு போயிட்டு நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நடக்கும் உங்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா, நீங்களே ரொம்ப நாளாக யோசித்து என்னடா அது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்க, நம்மளால் இந்த காரியத்தை அக்காம்ப்ளிஷ் முடிக்கவே முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தடைகள்லாம் இன்றைக்கி உடைத்து எரியப்பட்டு நல்ல ஃப்யூச்சர், அதற்கு இன்னும் வேகமாக போகிறதுக்கான இண்டிகேஷன் வரும். சில பேருக்கு அந்த தடைகள் விலகினதேவும் தெரிய வரும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனவரவு நார்மலாக இருக்குது, குடும்பத்து சந்தோஷமும் நார்மலாக இருக்குது. நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மற்ற நாள்களை விட கொஞ்சம் அப்கிரேடட் நல்ல நாள் தான். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய முதலீடுகள் நீங்கள் இன்னைக்கு பண்ணக்கூடியது உடனே உங்களுக்கு பலன் கொடுக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவைப்படும். அந்த ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனில் இன்னத்திய நாளை தொடங்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் குழப்பம் இல்லை, நல்லா இருக்குது. மனசும் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப சூழல் நல்லா இருக்குது. நிதி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஃப்ளோ இருக்காது. வியாபாரிகளில் கொஞ்சம் சாதாரணமான வியாபாரத்தை எதிர்பார்த்துட்டு போங்க. நல்ல நாள், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்கு இன்னைக்கு 10வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் தொழில பூர்வமாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல நிலைமை. சந்திரன் 10வது வீட்டில் இருக்கிறதுனால இருந்தாலுமே தொழில் பூர்வமாக தொழில் புரிவோர்கள், வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் இன்னைக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கும். எப்பயும் பேசுகிற மாதிரி விட்டியா இல்லை ரொம்ப ஜோவியலாக எதிராளி திடீர்னு வேகப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. அதில் கவனம் தேவை. மற்றபடிக்கு நிதியெல்லாம் நல்லா இருக்குது. இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தொழிலும் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பலன்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். தன வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அனுகூலமாக நன்றாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய முயற்சிகளை வெற்றிகரமாகவும் மாற்றும். இன் டோட்டல் மொத்தமாக பார்த்தால் இன்றைக்கி நல்ல நாள். இதை சரியாக உபயோகம் பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். சொல்லவே வேண்டாம், ஸ்பெஷலாக எதுவும் மனக்குழப்பங்கள், மன உளைச்சல்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக
நீங்கள் மறந்தே போயிருக்கக்கூடிய ஒரு பழைய பகையாளி. பகையாளின்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அவருக்கும் உங்களுக்கும் ஒத்து வரலன்னா, அவரெல்லாம் எங்கேயோ போயிட்டாரு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும்போது, திடீர்னு அவர் வந்து திரும்ப பிரச்சனைகளை ஆரம்பிக்கலாம். அவரை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க. திரும்ப வந்து பழைய பிரகாரம் ஏட்டிக்கு போட்டி போய் நானா நீயா அப்படின்னு ஒரு லெவலுக்கு கொண்டு போக வேண்டாம். இது வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல்களை தரும். ஸோ இது வந்து மறைமுக எதிரி இல்லை, நேர்முக எதிரி. அதனால் பழசையும் மறக்காமல் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிதி பிரச்சனை இல்லை, ஆரோக்கியம் ஓகே. மன உளைச்சலும் மன கஷ்டமும் வரும். இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், கன்னியா ராசிக்கு வந்து இன்னைக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால மனசெல்லாம் வந்து கொஞ்சம் குறு 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 குருன்னு எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக இருக்கும். ஈவன் நைட்டு கூட ஒழுங்காக தூங்க மாட்டீங்க, தூங்கியிருக்க மாட்டீங்க நேற்று நைட்டு. இது வந்து இந்த பார்ட்னர்ஸ் கூட வேலை செய்கிறவங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு புது அந்யோன்யத்தையும் கொடுக்கும். அட் த சேம் டைம் பார்ட்னர்ஸ்க்கு மத்தியில் ஏதாவது தேவையில்லாத புது விவகாரங்களை பற்றி பேசுவீங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லது தான். இந்த பார்ட்னர்ஸ்க்கு மத்தியில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடியதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்னங்கிறத பற்றி ஆராய்ஞ்சு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நார்மலாக இருக்குது. இன்றைக்கி ஹெல்த் பூர்வமாக அட்வைஸ் ஒன்றும் இல்லை. அண்ட் வருமானம் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. ஸோ ஹாவ் அ நைஸ் டே. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு 6வது வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் எதையோ லாஸ்ட்டாக ஒரு மனநிலை இருக்கும், எதுலேயோ போய் மனசெல்லாம் ரொம்ப ஆழமாக ஊன்றி இருக்கும். ரெண்டாவது, மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது ஒன்று வரும், அது உங்கள் காதில் விழும். உங்களை பற்றி யாரோ ஒரு பேட் கமெண்ட் சொல்லியிருக்கிறதோ, இல்லை உங்களை பற்றி ஒரு காசிப், அது உண்மையே இல்லாத விஷயம், அது இப்படியா ரெக்கை கட்டி முளைச்சி பறந்து திரும்ப உங்கள் காதுக்கு வரும்பொழுது அது கொஞ்சம் உங்களை மானசீகமாக பாதிக்கும். பட் இதெல்லாம் கவலைப்படாதீங்க, வெரி ஷார்ட் லிவ்டு ட்ரபிள்ஸ். நாளையிலிருந்து எல்லாம் நன்றாக ஆகிவிடும். மற்றபடிக்கு தனம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஆடம்பரமான செலவுகள் பண்ணுறதுக்கு உங்கள் மனசு வரும். அதையெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி தேவையில்லாத விரயங்களை தடுத்துக்கங்க. உடல் நலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசு மாத்திரம் இன்றைக்கி இந்த மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் இதில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும். சாப்பாடு விஷயத்துல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குடும்பம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 5ஆம் வீட்டு சந்திரன். அதனால் உங்களுடைய புத்தி ரொம்ப கூர்மையாக வேலை செய்யும். இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஷ்ரூடாக இருப்பீங்க, முன்னெச்சரிக்கையோடு இருப்பீங்க, ஆபத்திலிருந்து உங்களையும் பாதுகாத்துப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்துவீங்க, நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க. பிள்ளைகளோட வளர்ச்சி, பிள்ளைகளோட இதில் வந்து ஒரு தனி கவனம் செலுத்துவீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நாள், நல்ல வாழ்க்கை. ஒன்றும் உங்களை இன்றைக்கி வார்ன் பண்ணுற அளவுக்கோ எச்சரிக்கை பண்ண வேண்டிய அளவுக்கோ ஒன்றும் இல்லை. சுபமான நாள், நல்ல நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசிக்கு 4வது வீட்டில் சந்திரன் இருக்கிறது இன்னத்திய கிரக அமைப்புகள் பிரகாரம் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு இந்த அசையாத சொத்துக்கள், நிலம், வீடு, மனை, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கு செஞ்ச முயற்சிகள் கண்டிப்பாக இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு போகும். பேச்சுவார்த்தையில் இருந்தால் அட்வான்ஸ் கொடுக்குற லெவலுக்கு, அட்வான்ஸ் கொடுக்குற லெவலாக இருந்தால் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி அடுத்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். தனம் ரொம்ப நல்லா இருக்குது.
இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு, சுபமான போஜனம் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுவீங்க நண்பர்களோட, குடும்பத்தோடலாம். மகிழ்ச்சியான நாள், யோகமான நாள். உங்களுடைய பொருளாதாரம் வந்து இன்னும் மேல் நிலைக்கு செல்வதற்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 3ஆம் வீட்டு சந்திரன். நல்ல தன்னம்பிக்கை, சமுதாயத்தில் புகழ் கிடைக்கக்கூடிய காரியங்கள், வீரம், தீரம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி நல்ல பளிச்சுன்னு தெரியும். நல்ல தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. அதே மாதிரியே உங்களோட பிறந்தவங்களில் மூத்தவர்கள், அண்ணன், அக்கா, ஈவன் பெரியம்மா பையன், பெரியம்மா பொண்ணு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூட இன்றைக்கி உங்களோட ரொம்ப அனுகூலமாக இருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பீங்க. பர்சனலி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் எதிர்காலத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு கூட இன்றைக்கி சில பேர் அஷ்யூரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆகக்கூடி உங்களோட மனசில் தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, சமுதாய சேவையில் ஒரு நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நாள். தனத்தில் ஒன்றும் குறைபாடு இல்லை. வேறு எதிரிகள் தொந்தரவு எதுவும் இல்லை. நல்ல நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். இன்றைக்கி வந்து கும்பராசிக்கு நல்ல தன வரவு உடைய ஒரு நாள். ரெண்டாவது, இந்த தன வரவுங்கிறது வந்து வியாபாரிகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறதையும் தாண்டி உங்களுக்கு வரவேண்டிய கடன் பாக்கிகள் வந்து இன்றைக்கி வரும். நீங்கள் அதை கராராக கேட்டு வாங்கிடுவீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து தரேன்னு சொன்னதை மாறி அவங்க இடத்துக்கு நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க, போய் கலெக்ட் பண்ணணுன்னா கூட இன்றைக்கி வந்து போய் கையோட பணத்தையோ இல்லை காசோலையோ வாங்கிட்டு வந்துடுவீங்க. உங்கள் பணம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செக்யூர் ஆகிடும். அதனால் தயக்கமே இல்லாமல் கடன் வசூல் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பணம் வரவு இருக்குது. வரக்கூடிய பணத்தை நல்ல விதமாக சேமித்து வைங்க. சரியா? இன்றைக்கி சேமிப்புக்கும் உகந்த நாள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். சந்திரன் இன்னைக்கு உங்கள் வீட்டிலே தான் இருக்கார். உங்கள் ராசியிலே தான். 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இதனால் உங்களுக்கு யான பலம், மனம், உடல் 2லேயுமே. தனபலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுடைய தனம் பற்றின ஒரு கால்குலேஷனில் பார்த்தா 90% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுது. அதனால் நல்ல எக்ஸஸ் நிதி, அதுவும் மெயினாக இந்த ஹோட்டல், கேட்ரிங், உணவுப் பொருள்களை விற்கக்கூடிய வியாபாரிகள், பச்சை காய்கறிகளை விற்கக்கூடிய வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த உணவுப் பொருள்களை விற்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல அதீத லாபம். அதை நல்லபடியாக சேமிச்சுக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நாள், மன நிறைவான நாள், மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள்.